இன்றைக்கான மினி ப்ளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சுட சுட சாப்பாடு போட்டு இந்த மழை காலத்தில் இப்படி ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பாடும் உள்ளே சூப்பராக இறங்கும். அதே மாதிரி அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். என்னதுன்னு கேட்டிங்கன்னா சின்ன வெங்காயமும் பூண்டும் போட்டு காரக்குழம்பு தான் வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மழை காலத்துக்கெலாம் ஏற்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு சட்டி இல்லைனா சின்ன கடாய் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் மிளகு, 1.5 டீஸ்பூன் தனியா சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க ஒரு நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை பொடியாக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோடனே ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வந்தோடனே கருவேப்பிலை சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு கப்பு ஃபுல்லாக சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு கைப்பிடி அளவு, அதாவது ஒரு 20லேருந்து 30 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அதையும் ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ வெங்காயமும் பூண்டும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்தோடனே 2 தக்காளி பழம் சின்ன பழமாக எடுத்து கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளியும் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருங்க. இப்போ குழம்பு மிளகாய் தூள் நான் ஒரு 2.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சம் கையளவு சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா எண்ணெயிலேயே ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுட்டு நான் 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு புளி லெமன் சைஸ் புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு நல்லா திக்காக கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது அந்த புளி தண்ணியை நம்ம குழம்புல சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, மிளகு தனியா பவுடர் அடித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை இந்த குழம்புலையே சேர்த்துங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்லோவாக வச்சுருங்க. 10 நிமிஷத்தில் குழம்பு நல்லா திக்காகி சூப்பராக கொதிக்க ஆரம்பிச்சிடும். எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா குழம்பு கொதிச்சிருக்கும், திக்காகவும் இருக்கும். நான் இன்றைக்கி வேக வச்ச முட்டையே இதில் சேர்த்துருக்கேன். குழம்போடு அது ஊற நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ன்ட்டு. இது ஆப்ஷனல் தான். ஸோ கண்டிப்பாக இந்த குழம்பை வீட்டில் செஞ்சு பாருங்கள்.